தனுஷின் புதிய படமான கர என்ற திரைப்படத்தை குறித்து தான் இந்த காணொலியில் காணவிருக்கின்றோம். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். போர் தொழில் என்ற சூப்பர் ஹிட் த்ரில்லர் படத்தை இயக்கிய விக்னேஷ் ராஜா தற்போது தனுஷை வைத்து கர திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார். ஜிவி பிரகாஷ் இசையமைப்பில் பெரிய நட்சத்திர பட்டாளத்துடன் வெளியான இந்த படம் ரசிகர்களில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் திரைக்கு வந்திருக்கின்றது. 1990களில் தொடக்கத்தில் தென் தமிழகத்தின் வறண்ட ராமநாதபுரம் மாவட்டம் கிராம பின்னணியின் கதையை இது தொடங்குகிறது. வளைகுடா போரினால் மத்திய கிழக்கில் வேலை இழக்கும் சூழல் மற்றும் டிராக்டர் வாங்குவதற்கு வாங்கிய வங்கி கடனால் விவசாயிகள் படும் துயரங்கள் படம் முழுமையாக விவரிக்கிறது. தனுஷின் குடும்பம் கடுமையான கடன் நெருக்கடியில் சிக்குகிறது. ஜப்தி நடவடிக்கையால் குடும்பத்தின் மானம் கேள்விக்குறியாகிறது. வேறு வழியின்றி தனது குடும்பத்தை மீட்க தனுஷ் ஒரு மிகப்பெரிய வங்கி கொள்ளை திட்டத்தில் கையில் எடுக்கிறார். இந்த கொள்ளை முயற்சி வெற்றி பெற்றதா அல்லது போலீஸ் வலையிலிருந்து தனுஷ் தப்பினாரா, விவசாயிகளின் கடன் பிரச்சனை தீர்ந்ததா என்பதே மீதி கதை. படத்தின் நேர்மறை பக்கங்கள் என்ன என்பது குறித்து பார்ப்போம். ஒரு சாதாரண கிராமத்து இளைஞனாக எமோஷனல் மற்றும் ஆக்ஷன் காட்சிகளில் தனுஷ் தனது அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். வங்கி மேலாளராக வரும் KS ரவிக்குமார் மற்றும் நேர்மையான போலீஸ் அதிகாரியாக வரும் சுராஜ் வெஞ்சரமுடு ஆகியோரின் நடிப்பு படத்திற்கு பெரும் பலம். முதல் பாதியை விட இரண்டாம் பாதியில் வரும் வங்கி கொள்ளை திட்டமிடல் மற்றும் அதை தொடர்ந்து பூனை எலி ஆட்டம் விறுவிறுப்பாக நகர்கிறது. ஜிவி பிரகாஷ் குமாரின் பின்னணி இசை படத்திற்கு தேவையான அழுத்தத்தை தருகிறது. கண்ணம்மா பாடல் மற்றும் 90களை பிரதிபலிக்கும் ஒளிப்பதிவு மிக அருமையாக இந்த திரைப்படத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக எதிர்மறை பக்கங்கள் இந்த திரைப்படத்தில் என்ன என்பது குறித்து பார்ப்போம். கதாபாத்திரங்கள் பின்னணியை விளக்க இயக்குனர் அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் முதல் பாதி மிகவும் மெதுவாக நகருவதாக பார்வையாளர்கள் உணர்கிறார்கள். போர் தொழில் படத்தில் இருந்த புத்திசாலித்தனமான திரைக்கதை அமைப்போ அல்லது எதிர்பாராத திருப்பங்களோ இதில் சற்று குறைவாக தான் இருந்தது என்று கூட கூறலாம். 2 மணி நேரம் 41 நிமிடங்கள், அதாவது 161 நிமிடங்கள் ஓடும் இந்த படத்தின் நீளத்தை சற்றே குறைத்திருக்கலாம். மமிதா பாஜு மற்றும் ஜெயராம் போன்ற வலுவான திரைப்பட நடிகர்களுக்கு சற்று கதாபாத்திரங்களில் வலு சேர்த்திருக்கலாம். அவர்களுக்கு நடிப்பு குறைவாக தான் இந்த திரைப்படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த திரைப்படத்தில் எதிர்மறை கருத்துக்களாக நாம் பார்த்தது. இறுதியாக காரா திரைப்படம் ஒரு அழுத்தமான சமூக கருத்தை விதைத்திருக்கின்றது. விவசாயிகளின் வழியை பேச முயன்றிருக்கின்றது இந்த திரைப்படம் என்று கூட கூறலாம். வணிக ரீதியாக எடுக்கக்கூடிய திரைப்படங்களில் கூட நகைச்சுவையும் மேலும் நகைச்சுவையற்ற முக்கியமான சமூக நீதிகளையும் வைத்து பேசலாம் என்பதை இந்த திரைப்படம் கூறியிருக்கின்றது. வணிக ரீதியான சமரசங்கள் மற்றும் மெதுவான திரைக்கதையால் இது ஒரு சுமாரான ஒரு முறை பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் என்று யார் கூறினாலும் அதை நம்பிவிடாதீர்கள். நல்ல திரைப்படமாகவே இது இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் தியேட்டரில் சென்று குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய மிக முக்கிய திரைப்படமாகவே இது இருக்கின்றது. தனுஷின் நடிப்புக்காகவும் இரண்டாம் பாதி த்ரில்லருக்காகவும் இந்த தியேட்டரில் அதிகப்படியான மக்களால் தற்பொழுது இந்த திரைப்படம் பார்க்கப்பட்டு நிரம்பி வழிகிறது என்று கூட கூறலாம். மேலும் இந்த திரை விமர்சனம் என்பது நிச்சயமாக கர திரைப்படத்திற்கான ஒரு நல்ல திரை விமர்சனமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். மேலும் தனுஷ் அவர்களுடைய நடிப்பு சொல்லவே வேண்டாம். எல்லா திரைப்படங்களிலும் அவருடைய நடிப்பு பேசப்படக்கூடிய ஒரு நடிப்பாகவே இருக்கின்றது. இந்த திரைப்படத்திலும் அவ்வாறு நடிப்பையே வெளிப்படுத்தியிருக்கின்றார். பல்வேறு கேரக்டர்கள் இதில் இருந்தாலும் பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டராக நம்ம ஹீரோ தனுஷ் அவர்கள் இருப்பதால் படம் சூப்பர் ஹிட்டாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.